அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்றுகளே இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு வாரந்தோறும் எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை இடம்பெறுகின்றது. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்தாய்வாளர் ஃபெட்டிமார் மாஸ்டர் அவர்களும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்து தங்களுடைய கருத்துக்களை விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. இங்கே கலையத்தில் இருவரும் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம் மாஸ்டர் அவர்களே. வணக்கம் தாஞானி. வணக்கம் அருஸ். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் மாஸ்டர். வணக்கம் தாஞானி. மாஸ்டர் கூறுங்கள், இன்றைய ஆசிரியர் தலையங்கம். இன்றைய உலகில் இன ஒற்றுமை, இனமானம், இன விடுதலை அமரர் ஜி புனம்புரம் இளமையை பாதுகாக்க அமைத்த மந்திரங்கள் என்பதுதான் இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக அமைகின்றது. முதல்ல இன்றைய உலகினுடைய அரசியல் நிலையை பற்றி விரிவாக பேசிவிட்டு அதற்கு பின்னர் மந்திரங்கள் ஏன் அமைக்கப்பட்டன என்பதை பற்றி எடுத்து நோக்குவோம். இன்றைய உலகில் மக்கள் தனியாளை அல்லது அவர் சார்ந்த அமைப்பை பெரிதாக்க முயல்கின்ற நேரமெல்லாம் மக்களிடமே இழத்தல் என்பது சமகால அரசியல் வரலாறாக உள்ளது. அமெரிக்காவை மீண்டும் பெரிதாக்குதல் என்ற கோஷத்துடன் அமெரிக்க மக்களால் 2வது முறையாக பதவிக்கு வந்த இன்றைய அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நடைமுறையில் சீனாவையே பெரிதாக்குகிறார் என பிரித்தானியாவின் தி கார்டியன் 5/2/2026 ஆங்கில நாளிதழில் ஸ்டீவன் கிரீன்ஹவுஸ் அவர்கள் எழுதிய கட்டுரை எடுத்துக் கூறுகின்றது. இவ்வாறு அரசு தலைவர்களின் கொள்கைகள் அமெரிக்காவின் போட்டியிடும் நிலைமையை பலவீனப்படுத்தி அமெரிக்காவின் கூட்டணியினராலும் கூட சீனாவின் முன்னேற்றங்களில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த இயலாத நிலையை நடைமுறைக்கு உள்ளது என்பதை சான்றாதங்களுடன் இந்த கட்டுரை விளக்குகின்றது. அமெரிக்க அரசு தலைவரின் தன்னை மேம்படுத்துவதை தவிர்ந்த எந்த அமெரிக்கா முதல் என்ற வகையிலான செயற்பாடுகளும் அமெரிக்காவை மேம்படுத்துமா என்ற கேள்வி எழுப்பிய ஸ்டீவன் கிரீன்ஹவுஸ் அமெரிக்க மக்களுக்கு ட்ரம்பின் எந்த நல்வழித்தன்மையுடன் கூடிய படைத்துறை நடவடிக்கைகளும் சூழ்ச்சிகளும் ஏதாவது ஒரு தேசத்தை பெரிதாக்குகிறது என்றால் அது அமெரிக்கா அல்ல, சீனாவை என அவரது ஆய்வில் தெளிவாக விளக்கியுள்ளார். 21 நாடுகளில் 26,000 மக்களிடம் மேற்கொள்ளப்பட்ட அளவைகள் அமெரிக்க கொள்கைகள் சீனாவை பெரிதாக்கியதும் அல்லாமல் அமெரிக்காவின் கூட்டணியினரையும் கூட அமெரிக்காவில் இருந்து வெகு தூரம் தள்ளி போக வைத்துள்ளதை ஐரோப்பிய வெளிவார தொடர்பு பிரிவுக்கு தெளிவாக்கியிருக்கின்றது. இது குறித்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் வரலாற்றுத்துறை பேராசிரியர் திமோத்தி கார்ட்டூன் அஷ் அவர்கள் ட்ரம்ப் அரசியலில் சீனாவை மீண்டும் பெரிதாக்க வேண்டும் என்று எதனையும் செய்யவில்லை, ஆனால் இந்த புள்ளி விவரங்கள் அவ்வாறு உலகம் பார்க்குகின்றது என்பது உறுதி செய்துள்ளன என்று கூறியிருக்கின்றார். பியூ ஆய்வு மையம் 23 நாடுகள் நடத்திய ஆய்வின்படி அமெரிக்கா உலகின் முன்னணி சக்தி என்பதை விட சீனா உலகின் உச்ச பொருளாதார சக்தி என்பதை வெளிப்படுத்தியுள்ளது. ட்ரம்பின் அமெரிக்கா முதல் என்ற நுகர்வோர் ஈர்க்கும் ஆரவார மொழிகளுக்கு மத்தியில் சீனா எழுச்சிவிட்டு அமெரிக்கா வீழ்ச்சியடைந்துள்ளது. ட்ரம்ப் கோபமடைந்து அமெரிக்கா நெருங்கிய கூட்டணியாக இருந்த கனடாவின் மேல் உயர்வரியினை விதித்ததும் அல்லாமல் கனடாவை அமெரிக்காவின் 51வது மாநிலமாக மாற்றப்போவதாக விடுத்த அறிவிப்பு கனடாவை சீனாவை மூலோபாய கூட்டாண்மையாக மாற்ற வைத்துள்ளமை உலகில் புதிய அரசியல் யதார்த்தத்தை உலகம் பின்பற்ற தொடங்கியிருப்பதை தெளிவாக்குகின்றது. ட்ரம்பின் அரசியல் மொழியில் இதனையே அவர் விருந்தோம்பல் என பல நாடுகளையும் அழைத்து வெள்ளை மாளிகையில் உபசரிக்கையில் கூறினார். இப்பொழுது எல்லா நாடுகளும் இந்த உபசரிப்பு தந்திரோபாயத்தில் தம்மை நிலைப்படுத்திக் கொள்கின்றன. தென்கொரியா சீனாவுக்கு சென்று 12க்கும் மேற்பட்ட ஒப்பந்தங்களை தொழில்நுட்பத்திலும் வர்த்தகத்திலும் செய்தது. பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டார்மர் 8 ஆண்டுகளின் பின்னர் சீனாவுக்கு சென்று பிரித்தானியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் இறுக்கமடைந்து வந்த உறவுகளின் நிலையை உடைத்து எறிந்து ஒரு மாதத்துக்கு விசா இல்லாமலே சீன பிரித்தானிய மக்கள் இரு நாடுகளுக்கும் பயணிப்பதான உரிமையுடன் கூடவே அணுவாயுதங்களை யுத்தம் நடக்கும் களங்களில் சேமித்து வைத்திருக்க கூடாது என்ற உலக பாதுகாப்புக்கான உலக உடன்படிக்கையை நினைவுபடுத்தி அணுவாயுத அழிவிலிருந்து உலகை காப்பதற்கான உத்தியை முன்னெடுத்தார். ஜெர்மனியின் சான்சலர் ஃப்ரெட்ரிக் மெர்ஸும் பிப்ரவரி மாத கடைசியில் சீனாவுக்கு உத்தியோகபூர்வமாக செல்ல இருக்கின்றார். கனடா பிரதமர் மாக்கானியின் மொழியில் கூறுவதனால் ட்ரம்ப் உலகின் ஒழுங்கை உடைத்து விட்டார். இந்நிலையில் ஐரோப்பிய ஒன்றியம் ஐரோப்பிய கூட்டமைவாக மாற வேண்டும் எனும் கோரிக்கை தோன்றியிருக்கின்றது. பிரெக்சிட்டால் விலகி பிரித்தானியாவை உள்ளடக்கிய விருப்புள்ளவர்கள் ஐரோப்பிய கூட்டணிக்கான வேண்டுகோளும் உருவாகியிருக்கின்றது. உக்ரைன், ரஷ்ய, அமெரிக்கா இடையில் தொடங்கி நடைபெற்று வரும் பேச்சுக்களில் ஐரோப்பிய பிரதிநிதிகளது முனைப்புக்கான வேண்டுகோளும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. காலாவதியான அமெரிக்க ரஷ்ய நியூக்ளியர் வார்ஹெட் உற்பத்தியை மட்டுப்படுத்தும் ஒப்பந்தம் காலாவதியாக இருக்கின்ற நிலையில் புடின் தற்காலிகமாக ஓராண்டுக்கு அதனை நீடிக்க
சம்மதித்து அமெரிக்காவின் செயற்பாடுகளை பொறுத்து அதனை தொடரலாம் என அறிவித்துள்ளமையும் சீனாவையும் இதில் இணைய அமெரிக்கா விடுத்த அழைப்பை சீனா இப்போதைக்கு இல்லையென எடுத்த எடுப்பிலே மறுத்திருப்பதும் இவ்வாரத்தில் உலகளாவிய முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றது. இந்நிலையில் வெனிசுலாவிலிருந்து மார்ச் மாதத்தில் துவங்க உள்ள அமெரிக்க எண்ணெய் விற்பனைக்கு பெரிய சந்தையாகவும் இந்திய ரஷ்ய ஆழமான உறவை அசைத்து பார்க்கும் உத்தியாகவும் இந்தியாவின் பொருட்கள் மீதான அமெரிக்காவின் 50% வரி விதிப்பை 18% ட்ரம்ப் குறைத்துள்ள அதே நேரம் இந்தியாவில் அமெரிக்க பொருட்களின் இறக்குமதிக்கு வரி இல்லை என்ற உத்தரவாதத்தை ட்ரம்ப் பெற்றிருக்கின்றார். இவ்வாறான சூழலில் ட்ரம்பை குறை கூறுவதில் காலத்தை வீணடிக்காது அமெரிக்க மக்களுக்கான நேரான பார்வை ஒன்றை முன்வைப்பதன் மூலம் அமெரிக்க மக்களின் வாழ்வை முன்னேற்றி ஏற்பட்டுள்ள சரிவை மீள்நிறுத்த வேண்டும் என அமெரிக்காவின் வெர்மண்டன் சுயேட்சையான செனட்டராகவும் அமெரிக்க காங்கிரசின் வரலாற்றில் மிக நீண்டகால சுயேட்சை செனட்டராகவும் உள்ள பேர்னி சாண்டர்ஸ் 5/2/26 அன்று பிரித்தானிய தி கார்டியன் ஆங்கில நாளிதழில் அருமையான சிந்தனை கட்டுரையை எழுதியிருக்கின்றார். அதில் மக்கள் திரண்டெழுந்து ஜனநாயகத்தை சர்வாதிகாரத்துக்கு எதிராக நிலைப்படுத்த வேண்டும், ஜனநாயகத்தை சர்வாதிகாரத்துக்கு எதிராக நிலைப்படுத்த வேண்டும், நீதியை பேராசைக்கு எதிராகவும் ஒற்றுமையை பிரிவினைக்கு எதிராகவும் முன்னெடுக்க வேண்டும். இதனை மக்கள் அன்று உணர்ந்தனர். இன்று மக்கள் இதனை மீளவும் உணர்வாக்க வேண்டும். மக்கள் ஒன்றுபட்டு எழுகின்ற பொழுது எந்த பணத்தாலும் எந்த தன்னல ஆட்சியாளராலும் அதனை தடுக்க இயலாது, மக்கள் சாதிப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையை மக்களுக்கு அளித்திருக்கின்றார். பேர்னி சாண்டர்ஸின் இந்த கருத்துக்களை ஈழத்தமிழர்களும் ஆழமாக நெஞ்சிருத்த வேண்டும் என்று இலக்கு வேண்டுகின்றது. அதே நேரத்தில் 1932 முதல் 1977 வரை ஈழத்தமிழர் அரசியல் வரலாற்றில் தனிப்பெரும் தலைவர் என்ற சிறப்புடன் தன்னை நிலைநிறுத்தி 9/2/1977 காலம் ஆகி இன்றும் ஈழத்தமிழ் நெஞ்சங்களிலே வாழும் அவரை ஜெயிச்சி புண்படும் அவர்கள் ஈழத்தமிழர்கள் தங்களுடைய உரிமையை பாதுகாக்க அவருடைய 46 ஆண்டுகால அரசியல் சட்டம் மற்றும் வெளிவார ராஜதந்திர அனுபவங்கள் அடிப்படையில் கூறிய 3 சொற்களாலான மந்திரம் இன ஒற்றுமை, இனத்தின் தன்மானம், இனத்தின் விடுதலை. இதனை ஈழத்தமிழர்கள் அவரின் 49வது ஆண்டு நினைவேந்தல் 9/2/2020 வருகின்ற பொழுது நெஞ்சிருத்தி 22/5/2026 அவரும் இணைந்து நிறைவேற்றிய வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் 50வது ஆண்டு வருகின்ற பொழுது ஈழத்தமிழின் தேசிய பிரச்சினையை உலக மக்கள் அனைவரும் தெளிவாக புரிந்து கொள்வதற்கான செயலணிகளை உருவாக்கி கருத்தரங்குகள், மாநாடுகள் வழியாகவும் ஊடகத்துறை வழியாகவும் அரசியல் அறிவூட்டல், கல்வி அளித்தல் வழியாகவும் உச்ச முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டும் என இவ்வாரத்தில் இலக்கு வேண்டுகின்றது. பிரித்தானிய வெளிவார அலுவலகத்தில் 20 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றிய E.H. கார் அவர்கள் ஒரு சமுதாயம் எதிர்காலத்தை நோக்கி தன்னால் பயணிக்க இயலும் என்கின்ற பலத்தில் நம்பிக்கை இழக்கின்ற பொழுது விரைவாக தன்னுடைய பழைய காலத்தின் சாதனைகளின் வழி வாழ்வதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளும் என்கின்ற எச்சரிப்பை அவருடைய வரலாறு என்றால் என்ன என்கின்ற ஆய்வில் தெளிவாக எடுத்திருக்கின்றார். இதனால் ஈழத்தமிழின் இறைமையின் அடிப்படையிலான தாயகம் தேசியம் தன்னாட்சி குறித்த நம்பிக்கையை வளர்ப்பதன் மூலமே ஈழத்தமிழர் தேசிய நீக்கத்தை, இறைமை நீக்கத்தை, ஈழத்தமிழரின் தேசிய இறைமை குறித்த சந்தேக கேள்விகள் எழுப்பி ஈழத்தமிழர்கள் நம்பிக்கையை பலவீனப்படுத்தி அவர்களை அவர்களுடைய கடந்த காலத்தின் சாதனையிலிருந்து வெளியே கொண்டு வர முயல்பவர்களுக்கான சரியான எதிர்வினையாகும் என்பது இலக்கின் இவ்வாரத்து உறுதியான பதிலாக இருக்கின்றது. இவ்வளவு தான் இந்த வாரத்தினுடைய இலக்கினுடைய ஆசிரியர் தலையங்கமாக அமைகின்றது. உலகம் இந்த மாதிரியாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் ஒவ்வொரு வாரத்திலும் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. அதே நேரத்தில் நாம் எப்படி செயற்பட வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தியலை நாங்கள் உருவாக்க வேண்டியிருக்கின்றது. இந்த ரெண்டுக்குமான ஒன்றாகத்தான் இந்த ஆசிரியர் தலையங்கத்தை அமைத்துக் கொண்டோம். நீங்கள் பேர்னி சாண்டர்சன் அவர்களுடைய கருத்துக்கள் தொடர்பாக ஈழத்தமிழர்கள் ஆழமாக அதை தங்களுடைய நெஞ்சில் இருத்த வேண்டும் என்று நீங்கள் கூறியது சுருக்கமாக நீங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு தெளிவு கூடுங்கள். அதாவது மக்கள் ஒன்றிணைகின்ற பொழுதுதான் எதுவும் மாற்றப்படக்கூடிய நிலை வரும். எந்த ஒரு தனி மனிதனாலும் ஒரு முறைமையை மாற்ற முடியாது. ட்ரம்பால கூட அமெரிக்கானுடைய பொருளாதாரத்தில் ஏற்பட்டுவிட்ட பலவீனத்தையோ அல்லது அரசியல் ஏற்பட்டிருக்கின்ற பின்னடைவையோ மாற்ற முடியாதுதான் தவிக்கின்றார். புட்டின் ரஷ்யாவுடைய இன்றைய சூழ்நிலைகள் இருக்கின்ற தன்மைகளை மாற்ற முடியாமல் தவிக்கின்றார்கள். எவ்வளவுதான் மிகப்பெரிய படைபலத்தை வைத்திருந்தாலும் சரி, மிகப்பெரிய தொழில்நுட்ப வளர்ச்சியை பெற்றிருந்தாலும் கூட இருக்கின்ற சிக்கல் என்னென்று சொன்னால், ஒரு தனி மனிதனால் ஒரு கட்டத்திலும் எந்த ஒரு முறைமையை மாற்ற முடியும். நாங்கள் எல்லாம் முறைமைக்குள்ளே செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த முறைமையை மாற்றுவதாக இருந்தால் மக்களுக்கான அறிவூட்டல் அளிக்கப்பட்டு மக்களுடைய பலத்தின் மூலமாக தான் மாற்ற முடியும். இதுதான் கருத்தியலுடைய முக்கியத்துவம். இதால் தான்
கருத்தியல் தெளிவாக அமையவில்லை என்று சொன்னால் அந்த சமுதாயத்தினால எதையுமே செய்ய முடியாது. அதுக்காகத்தான் காரனுடைய அந்த வரலாற்றை பற்றிய குறிப்பையும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியிருந்தது என்னன்னு சொன்னால், அது சொல்ல வேண்டியது என்னென்றால், ஒரு சமுதாயம் தனக்கு எதிர்காலம் இருக்கிறது என்கின்ற பலத்தில் வாழ்ந்தால் எதிர்காலத்தை நோக்கி போகும். எதிர்காலம் இல்லை என்கின்ற ஒரு நம்பிக்கையினத்துக்குள் தள்ளப்பட்டு விட்டால் அவ்வளவுதான். அதுக்கு பிறகு அவர்கள் தங்களுடைய பழைய சாதனைகளை கூட மறந்து விடுவார்கள், அல்லது மறக்க முற்படுவார்கள், விரைவாக வெளியே வருவார்கள். என்றால் அந்த பழைய அந்த தங்களுடைய வரலாற்று தன்மை தான் தங்களுக்கான அந்த பேராபத்தை ஏற்படுத்துகின்ற அந்த வரலாற்று தன்மை என்று கூறுகின்ற பொழுது, கூடி நின்று கூவி கழிக்கின்ற கூட்டத்தில் கூடி நின்று கூவி கழித்தாரரை வாய்ச்சல் வீரரடி என்று அவர்களை பற்றி பேசவில்லை. நான் சொல்கிறேன் என்னென்றால், மக்கள் தங்களுடைய உயிரை, வாழ்வை, தங்களுடைய உழைப்பை அர்ப்பணித்து வரலாற்றை உருவாக்கி இருக்கின்றார். அந்த வரலாற்றில் இடம்பெற்ற அந்த வளர்ச்சிகளை கூட, உதாரணமாக இன்றைக்கு தமிழில் தேசிய விடுதலை போராட்டம் என்பது தமிழர்களுக்கு எத்தகைய வளர்ச்சியை கொடுத்திருக்கின்றதை பற்றி யாருமே பேசுவதில்லை. ஏனென்றால் அதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால், அப்படி பேசுபவர்களுக்கு நாங்கள் நாளைக்கு ஒரு பலமான எதிர்காலத்தை கட்டமைப்போம் என்கின்ற நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றார்கள். நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்ற பொழுது பழையதை விட்டு இன்றைக்கு சர்வதேசம் என்ன சொல்கின்றது, அரசாங்கம் என்ன சொல்கின்றது, இந்தியா என்ன சொல்கின்றது, அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் தலையாட்டி மாடுகள் மாதிரி வாழ்ந்துட்டோம் என்று சொன்னால் காலத்தை கடத்திவிடலாம் என்கின்ற சிந்தனையில் தான் வாழ்வார்கள். அதனை உடைக்கிற வகைத்தான் இன்றைக்கு அமெரிக்காவில் இவ்வளவு நெருக்கடியான நிலையிலும் கூட சொல்கின்ற விடயம் என்னென்று சொன்னால், மக்கள் ஒன்றுபடுவதன் மூலமாக தான் செய்ய முடியும். மக்கள் ஒன்றுபடுவதாக இருந்தால் முதலில் உண்மையை பேச வேண்டும், துணிந்து பேச வேண்டும், நேர்மையுடன் பேச வேண்டும். இந்த மூன்றும் அமைந்தால்தான் மக்கள் தங்களுடைய இணைப்பை கொண்டு வருவார்கள். மற்றபடி மக்களை நாங்கள் பணம் கொடுத்து வாங்க முடியாது, மக்களை கவர்ச்சியால் வாங்க முடியாது. ட்ரம்ப் அமெரிக்காவை பெரிதாக்குவேன் என்று வடிக்கட்டி இப்போ கடைசியாக அமெரிக்கா முன்னிருந்ததை விட சிறுமாயை கொண்டு போகின்றதுன்னு சொல்லி ஆங்கில நாளிதழ்கள் எழுதுகின்ற நிலை தோன்றி இருக்கின்றது. ஆகவே அந்த பெரிதாக்க நினைப்பவர்கள் நீங்கள் நினைத்தவுடன் எதையும் பெரிதாக்க முடியாது. ஒரு வரலாறு என்பது மனிதர்களால் கட்டமைக்கப்பட்டு மனித பின்னணியிலே உருவான முறைமைக்கூடாக போய்கொண்டிருக்கின்றது. இந்த முறைமைக்கூடாக நாங்கள் பயணிக்கின்ற பொழுது அந்த முறைமையை நாங்கள் எவ்விதமாக மாற்ற வேண்டும் என்கின்ற அந்த கருத்தியல் மக்களுக்கான அறிவாக மாற வேண்டும். மக்களுக்கான அறிவாக மாறினால்தான் அவர்கள் அதை கொண்டு செயல்படுவார்கள். அதை விட்டுவிட்டு நாங்கள் மக்களுக்கு நடந்து கொண்டிருக்கிற பல விடயங்களை நினைத்து பார்த்தால், இந்த சிறு குழந்தைகள் கூட இப்பொழுது பிறந்து இங்கு வளர்கின்ற 1 வருடம் 3 மாதம் 4 மாதத்தில் இருக்கிற குழந்தைகள் கூட இங்கே எப்படி செயல்படுவார்கள் என்று பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் என்ற உலகத்தினுடைய அறிவியல் வளர்ச்சி எந்த அளவுக்கு காரணகாரிய தொடர்போடு செயற்பட்டு கொண்டிருக்கின்றது என்று. ஆனால் நாங்கள் காரணகாரிய தொடர்பையே விட்டு அதை பற்றியே சிந்திக்காமல் ஏதோ ஒரு கன உலகத்திலே மிதந்து கொண்டு நேற்றையை பற்றி ஒன்றில் அதை இனி இல்லைன்னு புகழ்றது, இல்லாட்டி அதை இனி இல்லைன்னு சொல்லி ஒப்பாரி வச்சுங்கிறது. இந்த ஆங்கிலத்தில் நொஸ்டலிக்கான்ற ஒரு சொல்லி இருக்கின்றது. நொஸ்டலிக்கான்ற சொல் என்னென்றால், பழையதை நினைத்து கவலைப்பட்டு ஏங்கிக் கொண்டே இருக்கிறது. அவ்வளவுதான். அந்த ஏக்கத்தை அப்படி ஏங்குகின்ற பொழுது முதல்ல உங்களோட உளம் சோர்வடையும், உங்களோட உறவுகள் சீர்கடும், ஒரு தாக்குறதும் பேசுகிறோம். ஒரு உளம் உடைந்த ஒரு மனிதன் மற்ற மனிதர்களை புறந்தல் என்ற வேலையை இயல்பாகவே செய்வான். அது அவனுடைய நோயாக மாறிவிடும், அதுங்களுக்கு தெரிவதில்லை. ஆகவே அந்த அபாயங்கள் இல்லாமல் இருப்பதற்காகத்தான் இந்த ஆசிரியர் எழுத வேண்டி வந்தது. சரியாகத்தான் கூறியிருக்கிறீர்கள். கனவுலகில் தான் ஈழத்தமிழர்களுடைய பிரதிநிதிகள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் எப்பொழுதுமே நீங்கள் சரியான திட்டங்களை உருவாக்கி அதை மக்களுக்கு தெளிவுபடுத்தும் பொழுது அவர்களிடமிருந்து ஃபீட்பேக் என்று சொல்வார்கள் இல்லையா, அவர்களிடமிருந்து அவர்களுடைய அறிவினை ஆலோசனையை பெறும் பொழுது ஒரு நல்ல ஒரு தெளிவு வரும். ஆனால் அந்த நிலைமைகள் ஒன்றுமே இல்லாததான் இப்பொழுது ஈழத்தமிழர்கள். இன்றைக்கு 46 ஆண்டுகால அரசியல் வரலாற்றை கொண்டிருந்த அமரர் ஜி.ஜி. பொன்னம்பலம் அவர்களுடைய நினைவேந்தல் 49வது நினைவேந்தல் இந்த பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி வருகின்ற பொழுது அவர் தன்னுடைய அனுபவத்தின் கடைசி காலத்தில் சொன்ன விடயங்கள் 3 தான். ஒன்று இன ஒற்றுமை. அந்த இன ஒற்றுமையை அவர் நடைமுறைப்படுத்தினார். அதாவது தந்தை செல்நாயத்துடனும் தொண்டமானுடனும்
இணைந்து எல்லா தமிழர்களும் ஒன்றாக செயற்பட வேண்டும் என்று வட்டக்கோட்டை தீர்மானத்தில் இணைந்து நின்றார்கள். அது மட்டும் இல்லை, அடுத்தது இனமானம் காக்கப்பட வேண்டும் என்று வருகின்ற பொழுது அமிர்தலிங்கம், சிவசிதம்பரம் மற்றும் அந்த நேரத்தில் பார்லமெண்ட் உறுப்பினராக இருந்த காப்புரத்தினம், நவரத்னம், துரரத்னம் ஆகியோர் 26ஆம் ஆண்டு ஸ்ரீலங்காவினுடைய குடியரசு தினத்துக்கு எதிராக துண்டு பிரசுரம் விநியோகித்தவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் அவர்களுக்கு மேல் ட்ரையல் வழக்கு வந்த பொழுது இவர்கள் தமிழரசு கட்சி தமிழ் காங்கிரசினுடைய பகமையான கட்சியாக இருந்த உண்டு. இரு பகுதியுமே திட்டி தீர்க்காத நாடே இல்லை, அப்படியாக இருந்த ஒரு வரலாறு இருக்கின்றது. அப்படி இருந்தும் அந்த இனத்துக்கான மானம் இழக்கப்படுகின்ற நிலை வந்த பொழுது ட்ரையல் வழக்கை புனம்பலம் தான் பேசினார். புனம்பலம் பேசி அந்த பின்னணியிலே தமிழரசு கட்சி அதுக்குள்ள எடுத்து விட்டது பொன்னம்பலம் தான் செய்தார். அதே மாதிரி கலைஞர் கருணாநிதிக்கு மேலே சக்ரியா கமிஷன் வந்த பொழுது இந்தியாவில் இருக்கின்ற எல்லா வழக்கறிஞருமே கைவிட்டு விட்டார்கள். அப்படியான நேரத்தில் கருணாநிதி குற்றப்படுகின்ற ஒரு சிக்கலான நிலை வருகின்ற பொழுது அங்கு சென்று அந்த வழக்கை பேசி கலைஞர் கருணாநிதிக்கு 1974 அந்த ஆட்சியை கலைத்ததும் மத்திய அரசாங்கத்தில் தவறுன்றதை நிறுவி அது ஒரு கங்காரு கோட்டாக அந்த சக்ரியா கமிஷன் தொழிற்படுகிறதை நிறுவி அதிலிருந்து விடுவித்தார்கள். இப்படி சட்ட ரீதியாக படித்தவர்கள் சட்ட ரீதியாக செயல்படட்டும். அவர்களும் பொன்னம்பலம் சட்டத்தின் அடிப்படையில் தான் 50-50 கேட்டார். சட்டத்தின் அடிப்படையில் தான் எல்லாம் செய்தாரே ஒழிய அவர் ஒரு கட்டத்திலும் வேறு விதமாக இந்த பிரச்சனை அணுகவில்லை என்று அவருடைய துறை சட்டத்தின் துறைக்காகவே அவர் பயணித்துக் கொண்டிருந்தார். அது இன்னொரு விடயம் என்னென்றால் இந்த 1947ஆம் ஆண்டு முதலாவது தேர்தல் இலங்கை பார்லமெண்டத்தை அமைப்பதற்காக நடந்த பொழுது அது 96 ஆசனங்களில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு 46 ஆசனங்கள் தான் கிடைத்தன. அப்பொழுது அந்த நேரத்திலே 20 இடதுசாரி கட்சி உறுப்பினர்கள் வென்றிருந்தார்கள். இவர்கள் கொழும்பில் வெள்ளவத்தையில் ஜமுனா அவென்யூ என்ற ஒரு பகுதி இருக்கின்றது. அதிலே ஸ்ரீ எச் நிசங்கா என்ற ஒருவர் அந்த நேரத்திலே பிரித்தானிய காலனித்துவத்திலிருந்து இலங்கை விடுபட ஒன்றிருப்பதாக பாடுபட்டார். அவர் அந்த ஃப்ரீடம் பார்ட்டின்றதை வைத்திருந்தார். அந்த நேரத்தில் SWR பண்டாரநாயக்கா ஐக்கிய கட்சியில் இருந்தார். அப்போ அந்த காலகட்டத்திலே அந்த இடத்திலே தான் இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கான கொடியினுடைய நிறம் நீளமாக இருக்கின்றது. அவர்கள் நீல நிறத்தை வைத்ததற்கான காரணம் என்னென்றால் இலங்கையினுடைய பாதுகாவலராக அவர்கள் விஷ்ணுவை கருதினார்கள். விஷ்ணு கடலின் மேல் துயில் கொள்வது என்ற அடிப்படையில் தான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய கொடி நீளமாக இருக்கிறது. பல பேருக்கு தெரியாது இந்த விடயங்கள். விதமாக அவர்கள் நீளத்தை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய கொடியாக எடுத்தார். பின்னரன் பண்டாரநாயக்கா அவருடன் இணைந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை அவர்கள் தங்களுடைய கட்சியாக எல்லாருமா சேர்ந்து தொடங்கி நடத்தினார்கள். அப்போ அந்த நேரத்தில் இந்த ஜமுனா மகாநாடுன்னு சொல்லப்பட்ட மகாநாட்டுக்கு, அதாவது ஐக்கிய தேசிய கட்சியில் முதலாளித்துவ கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி தொடங்கி எதிர்த்து நடைபெற்ற மகாநாட்டில் இடதுசாரிகளை இணைத்து மலையக பிரதிநிதிகள் 7 பேர், இலங்கை தமிழ் பிரதிநிதிகள் 7 பேர், இடதுசாரி பிரதிநிதிகள் 20 பேர், மற்ற சுயேட்சையாக இருந்தவர்களை இணைத்து ஒரு அரசை அமைக்க தானே தலைமை தாங்கி நடத்தினர் பொன்னம்பலம். இது எதற்காக சொல்கின்றோம் என்றால் தமிழர்கள் இடதுசாரிகளுக்கு எதிராக நிற்கவில்லை. அது மட்டும் இல்லை, 47ஆம் ஆண்டு ஹர்த்தாலில் முதல் சிறுவட்டி செத்ததும் தமிழர்கள் இருந்தார் என்பது மிக முக்கியமான விடயம். ஆகவே இடதுசாரி கட்சிகள் அந்த நேரத்திலே தமிழர்களுக்கு தனியே தன்னாட்சி உண்டுன்னு சொல்லி தெளிவாக கூறிக்கொண்டிருந்த காலம். பின்னர் ஏற்பட்ட மாற்றங்கள் வேறு. நான் என்ன சொல்றேன், வரலாறு வளர்ந்து வந்த விதத்தில் எப்படியாக ஒருனை எதிர்கொண்டார்கள். சோல்பரி கமிஷன் அமைக்கப்பட்ட பொழுது சோல்பரி கமிஷனில் அது முதல் 1939ஆம் ஆண்டு 1936ஆம் ஆண்டு டொனமூர் சீர்திருத்தம் வந்த பொழுதுதான் பொன்னம்பலம் முதல் மன்னர்கள் தேர்தலில் போட்டியிட்டார். ஆனால் அந்த தேர்தலில் அவர் வெற்றி பெறவில்லை. அந்த நேரத்தில் யாழ்ப்பாணத்தில் தேர்தல் பரிஷ்கரிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் அவர் வெற்றி பெறாமல் ஆனந்தன் இன்றவர் அந்த நேரம் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்ற பிறகு 1934ஆம் ஆண்டு பருத்தித்துறையில் வந்த தேர்தலில் தான் பொன்னம்பலம் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டவாக்கு சபைக்கு போனது. அப்படி அங்கே போன பொழுது பிரித்தானிய அரசாங்கம் பிரதித்துவத்தை மாற்றுவதற்கு செய்த விடங்களெல்லாம் கூறி 50-50 என்கின்ற அடிப்படையில் சட்டவாக்கு சபையில் எப்பொழுதும் சிங்களர்களுக்கு 50% இருக்க வேண்டும், சிங்கள அல்லாத தமிழ் மொழி பேசுகின்ற எல்லாதையும் இணைத்து தமிழர்களுக்கு 50% இருக்க வேண்டும் 50-50 கோரிக்கை முன்வைத்தார். அது அந்த நேரத்திலே இருந்த ஆர்னால்ட் கோல்ட்வெல்னு சொல்லி அந்த நேரத்தில் இருந்த கவர்னருக்கும் இதற்கும் இருந்த முரண்பாடுகள் காரணமாக அது பெரிதாக அவரதை ஊக்கப்படுத்தவில்லை. இப்படியான சூழலில் 45ஆம் ஆண்டு சோல்பரி கமிஷன் வந்த பொழுது கூட சோல்பரி கமிஷன் செய்தது அத்தனையும் பிழை என்று சொல்லி சட்ட ரீதியாக வாதாடின எழுத்துக்கள் எல்லாம் நமக்கு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அப்படியே இருக்கின்றன. அந்த நேரத்திலே மலையாள தமிழர்கள்
7,80,000 பேர் அங்கே இருக்கின்றார்கள். அவர்கள் இலங்கையில் வாழ்ந்தாலும் அவர் தமிழகத்துக்கு சுற்றுலாவுக்கு மாதிரி தான் போய்வார்கள். அவர்களுடைய நிரந்தர வதிவிடம் அது. ஆகவே அவர்களுக்கு உரிய உரிமை கொடுக்கப்படணும், வாக்குரிமை கொடுக்கப்படணும் என்று 39ஆம் ஆண்டே வாக்குரிமை வேண்டும் என்று சொல்லி பாதாளி பெற்றுக் கொடுத்தது, மலையக தமிழுக்கு வாக்குரிமை பெற்றுக் கொடுத்தது பண்ணப்படும். எப்படியெல்லாம் இதில் தெரியாமல் இருக்கணும் என்பது அந்த பிரச்சனை விடயம். பின்னர் இந்த சோல்பரி கமிஷனில் 14% பிரதித்துவம் மலையக மக்களுக்கு கொடுக்கப்படும் என்று வாதாடி இருக்கின்றார். இவையெல்லாம் எதுக்காக சொல்கின்றோம் என்றால், இடதுசாரிகளுக்கு தமிழர்கள் மலையக தமிழர்களை காட்டிக் கொடுத்தார்கள், முஸ்லிம்களை காட்டிக் கொடுத்தார்கள் என்கின்ற தேவையற்ற ஒரு உண்மைக்கு மாறான கருத்தெல்லாம் அரசியலிலே எழுப்பப்பட்டு தான் இந்த பிரச்சனை வந்தது. பொன்னும்புரம் ராமநாதன் தமிழர்களுக்கான தலைமையை கொண்டிருந்த பொழுது சித்திலபை அவர்கள் பரிஸ்டராக இலங்கையினுடைய 2வது தமிழ் நாவலை எழுதினவரும் அவர்தான். அசன்பே என்ற அந்த நாவலை, அசன்பே என்பது ஈராக்கிலே இருக்கிற மன்னர் இஸ்லாத்தை பரப்புவர்கள் கொடுக்கின்ற மிகப்பெரிய விருது. அதை ஒருவர் பெற்றதை பற்றிய வரலாறு தான் அது. அப்படி கூறி தாங்கள் ஈராக்கிலிருந்து வந்தவர்கள், ஈராக்கினுடைய பின்னணியை கொண்டவர்கள், நாங்கள் தமிழர் அல்ல, நீங்கள் எங்களுக்காக வேண்டிய பாராளுமன்றத்திலே நீங்கள் பிரதித்துவப்படுத்த வேண்டாம் என்று கூறிய அடிப்படைத்தான் முஸ்லிம் சமூகம் தன்னைத்தானே தனியான சமூக கட்டமைத்தது. அங்கே யாரையும் காட்டிக் கொடுக்கவில்லை. அப்படியான சிக்கல் வந்த நேரத்திலே சிங்களவர்களுக்கு முஸ்லிம்களுக்கு கலவரம் வந்தது உண்மை. அந்த கலவரத்தில் அவர்கள் தங்களுடைய பின்னணியில் அவர்கள் செயற்பட்டும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டதும் இயல்பு. இதில் எதுக்காக சொல்கின்றோம் என்றால், இந்த அரசியலில் வெறுப்பரசியல் நடத்துறது, உண்மைக்கு மாறானவற்றை உண்மை என்று சொல்லி அதனையே மக்களுக்கு மத்தியிலே அறிவீனமாக மாற்றுவது, இப்படியான செயற்பாடுகள் எல்லாம் இல்லாமல் போவதற்கு இந்த சுதந்திர தினங்கள் காலனித்துவத்திலிருந்து விலகிய சுதந்திர தினம், காலனித்துவத்திலிருந்து 182 ஆண்டு காலனித்துவ ஆட்சியிலிருந்து விலகினோம் என்றது உண்மை. ஆனால் அந்த காலனித்துவ ஆட்சி நவகாலனித்துவமாக தோற்றம் பெற்று எங்களுக்கான நாங்கள் எந்த திறமை பிரித்தானியாவால் கைப்பற்றப்பட்ட இறமை எங்களுக்கு மீள வேண்டும் என்று போராடினோமோ அது எங்களுக்கு கிடைக்காத காரணத்தினால் தான் அதை துக்க நாளாக கொண்டாடினோம். துக்க நாளாக தொடர்ந்து கொண்டாடப்பட்டு கொண்டு வந்தது. ஆக இந்த விடயங்களை எல்லாத்தையும் தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்கின்ற பொழுதுதான் நாங்கள் எங்கு சென்றாலும் யாரும் கேட்கிற கேள்விகளுக்கு பதிலளித்து உண்மையான வரலாற்றை நிலைப்படுத்த என்பதுதான் இந்த ஆசிரியர் சங்கத்துடைய நோக்கம். நன்றி மாஸ்டர், உங்களுடைய தெளிவான இந்த பார்வைக்கு நன்றி. அரசர்கள் மாஸ்டருடைய இந்த விடயங்கள் கூறும் பொழுது இன்றைய உலகின் இன வேற்றுமை மற்றும் இனமானம், இன விடுதலை தொடர்பாக கூறும் பொழுது மாஸ்டர் போல் கூறினார், காலத்தை கடத்தும் செயல்பாடாக இருக்கின்றது தமிழர் தரப்பை பொறுத்த மட்டில். இது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும். இங்கேதான் அந்த மாஸ்டர் பெர்னி சாண்டர்சன் அவர்கள் கூறிய விடயங்களை மக்கள் ஒன்று இணைவதன் மூலமாக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கடந்த நிகழ்ச்சியில் கூட நீங்கள் கூறினீர்கள். பொய்யை திருப்பி திருப்பி சொல்லும் பொழுது அது உண்மையாகின்ற தன்மை கூட இருக்கின்ற இந்த விடயங்களை எல்லாம் நீங்கள் சுட்டிக்காட்டும் பொழுது மாஸ்டர் கூறினார், முறைமை, இந்த முறைமையை எவ்வாறு மாற்றுவது? இப்ப இனமானம், இன விடுதலை என்பது தமிழர்களோடு ஒட்டி பிடித்த விடயம். இதை தமிழர்கள் உணர்ந்து தமிழர்கள் செய்யாமல் விட்டால் வேறு யார் செய்ய போறார்கள்? இந்த முறைமையை எவ்வாறு மாற்றுவது? தற்போதைய நிலையில் நாங்கள் எவ்வாறு செயற்படுவது என்பதுதான் முக்கியமானது ஒன்று. விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் நீங்கள் பார்க்கலாம், தன்மானம், இன உணர்வுகள் இருந்தன. அதையும் மீறிய ஒரு செயற்பாடு இருந்தது. நீங்கள் ஒன்றை அடைய வேண்டும், இலட்சியம் என்றது ஒன்று இருந்தது. அந்த இலட்சியத்தை அப்படியே வைத்துக் கொண்டு அவர்கள் பேசாமல் இருந்து விடவில்லை. அதற்காக முயன்றார்கள். பல தடவைகள் தோல்வி அடைந்தாலும் மீண்டும் மீண்டும் முயன்றார்கள். ஆனால் அதில் வெற்றி பெற்றார்கள். அப்ப இதுல இப்ப எங்களிடம் என்னென்று சொன்னால், அதாவது இனமானம், உணர்வு என்றதெல்லாம் இருக்கின்றது. ஆனால் அதை செயல் வடிவம் கொடுத்து அதை வெளியில் கொண்டு வருவதற்கான எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. எல்லோரும் ஒன்றையே செய்கிறார்கள். நான் பல இடங்களில் இப்போது நான் பலவற்றிலிருந்து பெருசாக விலத்தியும் விட்டேன். என்னென்னு சொன்னால், பலவற்றை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பலரும் அமைப்புகளை கட்டி அமைக்கிறார்கள். ஆனால் பேருந்து நான் அவர்களிடம் போய் கதைத்து பார்த்த போது எல்லோரும் அங்க தாயகத்துல வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆக்கல்ல. அப்ப குறிப்பிட்ட ஆக்கல்ல அந்த 10 அமைப்பிலும் இருந்து பணியாற்றுகிறார். அப்ப என்ன ஒரு வேலையை செய்யறதுக்கு 10 அமைப்பு, அதுவும் தெரியாமல், ஆளுக்கால் தெரியாமல் என்று சொல்லி, ஆனால் 10 அமைப்பு செய்ததாயும் இல்லை. இப்ப அன்றைக்கு நான் கதைக்கும் போது ஒரு பிரித்தானிய அரசாங்கம், சரி நீங்கள் இலங்கையிடம் என்ன கேட்க போறீங்கன்னா தீர்வை எழுதுகிறார்கள். யாப்பை, அதாவது யாப்பனை நீங்க ஸ்ரீலங்கா யாப்பை இணைக்கப்படாது, இது தமிழர்களுக்கான ஒரு திட்டத்தை எழுதுகிறார். எத்தனை வருஷம் உங்களுக்கு செல்லும்?
எத்தனை வருஷம்? உங்களுக்கு என்ன வேணும்ன்றதை நீங்கள் ஒரு பேப்பர்ல எழுதுங்க பார்ப்போம். சுருக்கமா எழுதுறதான் இலகுவானது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட் என்று சொல்லுவார்கள். எழுதுங்க பார்ப்போம். காந்தி ஒரு தடவை நான் இது முதலும் சொன்னேன். நேருவுக்கு கடிதம் எழுதும் போது கூறினார், நான் உங்களுக்கு ஒரு சிறிய கடிதத்தை தான் ஒரு சுருக்கமான கடிதத்தை எழுத முற்பட்டேன், ஆனால் நேரம் போதாததால் நீண்ட கடிதத்தை எழுதுகிறேன். சுருக்கமாக எழுதும் போதுதான் உங்களுக்கு அதிகமாக சிந்திக்க வேண்டும், எவ்வாறு வசனங்களை பயன்படுத்த வேண்டும், எவ்வாறு அதனை கொண்டு வர வேண்டும் என்பதற்கு நேரம் எடுக்கும். நீண்டதாக எழுதினால் நேரம் இருக்கா. 2020ஆம் ஆண்டுகளில் உங்களுக்கு தெரியும் தமிழ் மக்கள் பேரவை என்று சொல்லி அது ஒன்று கட்டியமைக்கப்பட்டது. அதில் பெருமளவான வைத்தியர்கள் அவர்கள் இவர்கள் எல்லாம் இருந்தார்கள். என்ன பிரச்சனை எங்களிடம் இருக்கிறது என்று சொன்னால், வைத்தியர் என்றால் சரி அவர் நல்லவர், சட்டத்தரணி என்றால் அவர் நல்லவர், ஆசிரியர் என்றால் அல்லது பல்கலைக்கழக பேராசிரியர் என்றால் நல்லவர். ஓகே, நல்லவர் சேர்ந்து அரசியல் நடத்த முடியுமோ என்றதான் பிரச்சனை. நல்லவர் ஓகே, நல்லவர்களுக்கு தேவைதான். உங்களுக்கு அரசியல் நடத்தக்கூடிய உத்வேகமும் ஒரு துணிச்சலும். இப்ப நீங்களும் கூட கூறினீர்கள், அதாவது யாரை பார்த்தாலும் கடந்த 16 ஆண்டுகள் நடந்த சம்பவங்களைத்தான் உதாரணமாக எடுத்து காட்டுவார்கள். எப்பொழுது பார்த்தாலும் எல்லோரும் கூறுவார்கள். நீங்கள் கூறினீர்கள் விடுதலை புலிகளுடைய காலத்தில் என்று நீங்கள் கூறினீர்கள். விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் உதாரணமாக வாழ்ந்தார்கள், அதை சாதித்தார்கள், இதை சாதித்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். சரியா? அந்த விடயங்களை சாதிக்கும் பொழுது அவர்களோடு பயணித்தவர்களான அமைப்புகளில் இருப்பவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவர்கள் தானே ஒரு அமைப்பில் அல்லது ஒரு விளையாட்டு குழுவில் இருந்தீர்கள் என்றால் அவர்களுடைய பயிற்சியை நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது அவ்வாறுதான் நீங்கள் தொடர்ந்து கவனமாக அதை அணுக வேண்டும் என்று எல்லாம் சொல்லி பாடமாக இருக்கிறது. இப்ப நீங்கள் சொல்லுகின்ற இந்த உதாரணங்களை பார்க்கும் பொழுது விடுதலை புலிகளுடைய காலத்தில் இருந்தவர்கள் இவர்கள் எல்லோரும் இப்படி செய்கிறார்கள் என்றால் ஏன் இப்படி ஒரு பரிதாபமான நிலைமை ஈழத்தமிழர்களுக்கு? ஒரு குடும்பத்துல ஒரு எல்லா மனிதர்களுக்கும் பிறப்பும் இறப்பும் உண்டு. ஒரு குடும்பத்துல ஒரு தந்தை இறந்து விட்டால் அந்த பொறுப்பை மகன் எடுத்து அந்த குடும்பத்தை சில சமயங்களில் தந்தையை விட நல்ல நிலைக்கு கொண்டு வந்து விடுகிறார். பல குடும்பங்களில் நாங்கள் பார்த்திருக்கின்றேன். அந்த பொறுப்பை எடுக்கின்றார். விடுதலை புலிகளை பொறுத்தவரையும் இப்ப விடுதலை புலிகள் என்ற அமைப்பு விழுகுதென்றால் அதில் இருக்கின்ற கடைநிலை ஊற்று போராளி வரையிலும் என்ன இருக்க வேண்டும்? நான் இறுதி வரையிலும் நிற்க வேண்டும், நான் உத்திகளை மாற்ற வேண்டும், அடுத்தது என்ன செய்ய வேண்டும், யாருக்கும் இருக்கா? அடுத்தது என்ன செய்ய வேண்டும்? அந்த அமைப்பு முன்னர் இருந்ததை விட நான் பெருசாக கொண்டு வர வேண்டும். எனக்கு 1983ஆம் ஆண்டு அப்பதான் இயக்கம் வெளியில் பெருசாக வெளியில் இந்த நோட்டீஸ்கள் ஒன்றும் வர்றதில்லை. திருநெல்வேலி தாக்குதலுக்கு பிறகுதான் அந்த நோட்டீஸுகளை அவர்கள் வெளிக்கிட்டது. திருநெல்வேலி தாக்குதலில் செல்லக்கிடி அம்மான் இறந்த பிற்பாடுதான் சீலன் ஆனந்தை அவர்கள் உரிமை கோரியிருந்தார்கள். அந்த போஸ்டர் அந்த எங்கள் வீட்டு பக்கத்து மதிலில் இரவிரவாக வந்து ஒட்டி விட்டு போனார்கள். அப்போது நாங்கள் சிறியவர்கள். அப்போ போய் பார்த்த போது எனக்கு அதில் பிடித்த வசனம் ஒன்றுதான், இலட்சிய வேங்கைகள் இறப்பதும் இல்லை, விடுதலை புலிகள் வீழ்வதும் இல்லை என்று. அவ்வளவுதான். இந்த இலட்சியம் உங்களுக்கு நான் இதைத்தான் முதலில் கூறுறேன், இலட்சியம் என்று சொல்றது. இப்ப 6வது இப்ப யூனிசெஃப் ஒன்றை சொல்லிச்சுது, விடுதலை புலிகளின் தலைவர் மக்களை பலவந்தமாக படையில் சேர்த்து போராடுகிறார். நாங்கள் இல்லை என்றோம். ஆனால் தலைவர் இல்லை என்றோன்னே என்ன நடந்தது? அப்ப இவ்வளவு பேரையும் பலவந்தமா பிடிச்சி போராடுன்னு அவன் சொன்னது சரியாவ இல்லை, நாங்கள் நிரூபிச்சிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, ஒருத்தராங்க இல்லை, தலைவருக்கு விட்டது காணும் ஓடினான். இப்ப இதை வச்சு நாங்கள் திருப்பி கட்டி அமைக்க போறோம்டா. யோசிச்சு பாருங்க. அது இதெல்லாம் சொல்லி வர்றதில்லை. இப்ப தேசிய தலைவருக்கு யாராவது அடிக்கடி வந்து சொன்னார்களா? தேசிய தலைவர் திருப்பி திருப்பி சொன்னார்களா நீ செய்ய? இல்ல, அது உள்ளுக்கு இருந்து வரும். அது சில சமயங்களில் அது சில சமயம் இனி பிறக்கலாம், இனி ஒரு பேர் அப்படி வரலாம். அது வரையிலும் எங்கள் மக்களுக்கான உரிமைகளை பெறுவதற்கு இப்ப என்னென்று சொன்னால் காலம் வந்து அதே மாதிரி ரிப்பீட் பண்ணார். இப்ப அதே மாதிரி தான் திருப்பி இயக்கின்றாங்க, அதே மாதிரி தான் ஒரு தலைவர் அப்படி இருக்காது. இந்த தலைவர் எங்கிருந்து வர்றான்னு தெரியாது. என்றால் மக்களால் அது கொண்டு வரப்படுறது தலைமைத்துவம் என்பது மக்களால் தெரியும். மக்கள் தான் அதை நடத்துவார்கள். இப்ப
அதை அப்ப என்ன சொன்னால் அதுவரையிலும் இந்த மக்களை காப்பாற்ற பணியைத்தான் அது செய்யுங்கள் என்றுதான் இந்த அமைப்பை கேட்டது. காப்பாற்ற அந்த தாயகத்தை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். என்னென்று காப்பாற்றுறது? முந்தின நாளும் ஒருவர் எடுத்து கனடாவிலிருந்து கதைத்தார். கதைச்ச போது கேட்டு ஓகே, தமிழீழம் இருக்கு, தமிழீழம் ஒரு குழந்தைய தமிழகம் வேணும்னா சொல்லுவோம், அது ஒரு தரம் இல்லை. அப்ப இலட்சியத்திட்ட இலத்திட்டமோ இல்லை. பொது வாக்கெடுப்புனாலும் ஓம், இனப்படுகொலை ஓம். ஆனால் இப்ப அந்த மக்களை காப்பாற்றுறதுக்கான அதிகாரங்கள் அதுகளை பெற்றுக் கொடுக்கறதுக்கு தான் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள். என்றால் அந்த மக்களை தக்க வைக்க வேண்டும். உங்கள் இனம் அழிஞ்சு கொண்டிருக்கிறது. ஒரு துரும்பை தூக்கி போடக்கூட உங்களுக்கு அதிகாரம் இல்லை. ஆனா விடுறாங்கள் இல்லை. என்னென்று சொன்னால் அதை செய்யக்கூடாது. அந்த மக்களுக்கு எதுவும் கிடைக்கக்கூடாது. அந்த மக்களுக்கு காணி அதிகாரம் கிடைக்கக்கூடாது. ஒரு கிராம சபைக்கும் கொடுக்கக்கூடாது. போய் கேட்டாலும் உடனே இங்கிருந்து அடிக்கிறது. ஆனா நீங்கள் எதுவும் செய்வீங்களாண்டா அதுவும் இல்லை. இப்படியான நிலையாகத்தான் இருக்கின்றது. நன்றி அரசர்களே. மாஸ்டர், நீங்கள் உங்களுடைய அந்த ஆசிரியர் தலையங்கத்தில் ஒரு சமுதாயம் எதிர்காலத்தை நோக்கி தன்னால் பயணிக்க இயலும் என்கின்ற பலத்த நம்பிக்கையை இழக்கின்ற பொழுது விரைவாக தன்னுடைய பழைய காலத்தின் சாதனைகளின் வழியில் வாழ்ந்திருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளும் என்று நீங்கள் அந்த உங்களுடைய ஆசிரியர் தலையங்கத்தை கூறியிருக்கிறீர்கள். தமிழர்களுடைய முன்னுரிமை மாறிவிட்டதா? ஒரு பொழுதும் இல்லை. தமிழர்களுடைய முன்னுரிமை என்பது இது எங்கள் சொந்த மண் என்று இந்த முறை ஸ்ரீலங்காவினுடைய காலனித்துவ விலகல் நாளன்று கிளிநொச்சியில நடந்த ஊர்வலத்திலேயே தாய்மார்கள் தனியாகவே ஊர்வலத்தை நடத்தி கூட வெளிப்படுத்தினார்கள். எங்களுடைய சிறைப்பட்டிருப்பவர்கள் விடுதலை காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதியை வழங்க அப்படி மக்களும் தங்களுடைய தேவைகளை வெளிப்படுத்தி பகிரங்கமாகவே அவர்கள் எந்தவித அச்சகமின்றி ஊர்வலங்கள் நடத்துவதெல்லாம் பார்க்கின்றோம். அப்படியான ஒரு இடத்தில் இந்த மாதிரியான பேச்சுகள் பேசப்படுவது திட்டமிட்ட வகையிலே செய்யப்படுகின்றது. தேசியம் அளிக்கப்பட்டு விட்டது, தேசியம் குறைந்து விட்டது, இளமையை மக்கள் மறந்து விட்டார்கள், இளமையை அவர்கள் விரும்பவில்லை, அப்படி யாருமே ஒன்றுமே கூறவில்லை. அது மிகவும் தவறான ஒரு கருத்தாக இருக்கின்றது. அதுக்காக தான் இதை கூறணும். என்னன்னு சொன்னால், இப்ப பாத்தீங்களா இன்றைக்கு மனித உரிமைகள் கண்காணிப்பினுடைய அறிக்கை வெளிவந்திருக்கின்றது. அந்த அறிக்கையில அவர் சொல்லுகின்றார்கள், பொருளாதார ஸ்திரத்தன்மை உறுதிப்படுத்துவதற்கும் பொதுச் சேவைகளை பெற்றுக் கொள்வதில் நிலவும் சமத்துவமின்மைக்கு தீர்வு காண்பதற்கும் ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்கா தலைமையில் அரசாங்கத்தினால் குறிப்பிடத்தக்க சில முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் மனித உரிமைகள் சார் கடப்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதில் மட்டுப்படுத்த அளவிலான முன்னேற்றமே எட்டப்பட்டுள்ளது. மனித உரிமைகள் கண்காணிப்பகம் இதை தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கின்றது. 2025ஆம் ஆண்டு உலகளாவிய இறுதியில் நாடுகளின் மனித உரிமைகள் நிலவரம் தொடர்பில் இந்த அறிக்கை வந்தது. அதுல அவர் சொல்றது என்னன்னு சொன்னால், நேரடியாகவே இந்த எங்களுடைய பகுதிகளை பொறுத்த மட்டும் அவர் சொல்கின்ற பொழுது மனித புதைகுழிகள் தொடர்பில் செயற்திறன்மிக்க விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு அவசியமான போதிய தொழில்நுட்ப வசதிகள் அரசாங்கத்திடம் இல்லை. அதேபோல கடந்த காலங்களில் நிலவிய அரசியல் முனைப்பின்மையானது இது பற்றிய விசாரணைகளை மழுங்கடிப்பவே காரணமாக இருந்தது. அவர்கள் யாருமே அதற்கான ஏற்பாடுகளை செய்யவில்லை. அப்படி செய்யாம விடுகின்ற பொழுது அவர் என்ன சொல்கின்றார்கள் என்றால், அதன் அர்த்தம் எந்த ஒரு எலும்புக்கூடும் யாருடையவென கண்டறியப்படவோ அல்லது ஏனைய ஆதாரங்கள் முடிவாக பேணப்படவோ இல்லை. அப்ப திட்டமிட்ட முறையில அந்த எலும்புக்கூடுகள் கூட யாருடையது என்று கண்டறியப்படுவதை செய்யாமல் இருக்கின்றார்கள் என்பதை மனித உரிமைகள் ஆணையம் சுட்டிக்காட்டுகின்றது. ஆனால் தமிழ் மக்கள் சுட்டிக்காட்டுகின்றார்களா? அந்த எலும்புக்கூடுகள் கூட யாருடைய இல்லாப்போ போன்ற வேலைகள் செய்கின்றார்கள் என்பதை குறிப்பிடுகின்றார்கள். அதே மாதிரியாக வேலை நீண்ட கால யுத்தத்தினால் வெகுவாக பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மாகாணங்கள் நீதிக்காக போராடும் பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினர் மற்றும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களை போலீசார் மற்றும் புலனாய்வு பிரிவினர் தொடர்ச்சியாக கண்காணித்தால் அவர்களுக்கு எதிராக ஒடுக்குமுறைகளை பிரிவித்தும் வருகின்றனர். அதேபோல பயங்கரவாத திரைச்சட்டத்தை முற்றாக நீக்குவதாக ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்காவின் தேர்தல் விஞ்ஞானத்தில் வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்த பொழுதிலும் கடந்த காலங்களில் அச்சட்டத்தின் பிரிவும் வெகுவாக அதிகரித்திருக்கின்றது. குறிப்பாக 2024ஆம் ஆண்டு 38 வழக்கிலும் 2025ஆம் ஆண்டில் 5 மாதங்களில் மாத்திரம் 49 வழக்குகளும் போலீசாரால் பயங்கரவாத சட்டம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது சுட்டிக்காட்டி, எங்களாக்கள் இலங்கையில தேசிய மக்கள் சக்தி அபாரமாக செயற்படுகிறது, அபாரமாக வளர்கிறது சொல்கின்ற பொழுது உலகினுடைய மனித உரிமை ஆணையகம் கண்காணிப்பு ஆணையகம் இதை தெளிவாக சுட்டி காட்டுகிறது. அதே நேரத்தில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ஸ்ரீலங்காவுடைய சுதந்திர தின உரையிலே அவர் கூறுகின்றார், என்னென்றால் இவருடைய சொல்லுக்கும் சேவைக்கும் இடையே இடைவெளி இருப்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேணும்.
பேசுகின்ற பொழுதும் அழகாக பேசுகின்றார். சுதந்திரத்துக்கு பின்னரான காலங்கள் நமது நாட்டை சரியான திசையில் வழிநடத்தவும், தேசிய ரீதியில் அடைய வேண்டிய இலக்குகளை அடையவும், ஒற்றுமையாக வாழவும் வரலாற்றில் கிடைத்த பொன்னான வாய்ப்புகள் பெரும்பாலும் தவறப்பட்டுள்ளன. அன்று மட்டும்தான் தவறப்பட்டு, இன்று நீங்களும் தானே தவறவிட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் அன்று விடப்பட்ட என்று மட்டும் கூறுகிறீர்கள். இந்த நாம் பெற்றுள்ள பேரண்ட பொருளாதார நன்மைகள் இலங்கையின் அனைத்து பிரதேசங்களிலும் உள்ள அனைத்து சமூகங்களுக்கும் சென்றடைவதை உறுதி செய்வதே அடுத்த முக்கிய நோக்கமாகும். அவ்வாறன்றி புதிதாக கட்டியெழுப்பப்படும் அபிவிருத்தி செயல்முறையில் உண்மையான வெற்றி அடைவே சாத்தியமில்லை. ஆனால் தமிழ் பக்கத்தினுடைய பொருளாதாரத்தை தமிழர்கள் நீங்கள் ஒப்படைக்கின்றீர்களா? தமிழ் பக்கத்துடைய பொருளாதாரத்தை வேறொரு கொண்டுதானே நீங்கள் எப்பொழுதுமே முன்னெடுக்க முற்படுகிறீர்கள். நீங்கள் மாத்திரம் இதில் எந்த வகையில் விலகி நின்று செயற்படுகிறீர்கள்? அதற்கு பதில் இல்லை. அதே மாதிரியாக 20ஆம் நூற்றாண்டில் பிறந்தவர்களின் பெருமைமிக்க நாடு பற்றிய கனவு கலைந்த போதிலும் 21ஆம் நூற்றாண்டில் அந்த கனவை நினைவாக்கி நாட்டு மக்கள் எதிர்பார்க்கும் முன்னேறிய வளமான மற்றும் சிறந்த நாடாக இலங்கையை கட்டியெழுப்பி நாம் எதிர்பார்க்கும் புதிய சகாப்தத்தை உருவாக்க முடியும் என்று நான் திறமாக நம்புகிறேன். இதன்போது நாட்டின் அனைத்து மக்களின் வலிமை, ஒருமைப்பாடு மற்றும் உறுதிப்பாட்டில் நாம் வலுவான நம்பிக்கை கொண்டுள்ளோம். அழகாக பேசுகின்றீர்கள். ஆனால் 20ஆம் நூற்றாண்டில் பிறந்தவர்களின் பெருமைமிக்க நாடு என்பது எப்படி இழக்கப்பட்டது? தமிழ் மக்களுடைய பிரதேசத்தை நீங்கள் ஆக்கிரமிக்க வந்ததன் விளைவாக ஏற்பட்டது. வேறொரு இன்னொரு அந்நியன் அந்த பெருமை இழக்க வைக்கவில்லை. நீங்கள் அப்பையரட்ட அப்பைய சாதிய அப்பைய ஆகமையான்னு சொல்லி இலங்கைத்தீவை சிங்கள நாடாக பிரித்தது யார்? பிரிட்டிஷ் பிரிச்சுதா? அல்லது சீனா பிரிச்சுதா? அமெரிக்கா பிரிச்சுதா? நீங்கள் தான் பிரித்தீர்கள். அவர்கள் காலனித்துவ காலத்தை செய்தார்கள், அது வேறபடியா. ஆனால் நீங்கள் சுதந்திரம் அடைந்த பிறகு அந்த காலனித்துவ விலகலை சுதந்திரமாக கருதுகிறார். அந்த காலனித்துவ விலகல் ஏற்பட்ட பொழுது தந்தை சிங்கம் மிக தெளிவாக கூறினார், 24 ஆண்டுகள் நாங்கள் காலனித்துவ ஆட்சியில் எங்களுடைய இழந்த இறமை எங்களுக்கு வர வேண்டும் என்று நாங்கள் போராடினோம். ஆனால் நீங்களும் போராடினீர்கள், நீங்கள் அதை பெற்றுக்கொண்டீர்கள். ஆனால் நாங்கள் அதை பெறவில்லை என்று கூறிய பொழுது நீங்கள் எல்லாம் அதை சமப்படுத்தி திரும்ப உங்களுடைய இறமையை எங்களுடையதாகவும் உங்களுடைய இறமையை உங்களுடையதாக வைத்துக் கொள்ளக்கூடிய முறையில் நாட்டை அமைத்திருக்க வேணும். இப்போ யார் இந்த பெருமை இழக்க நீங்களா இழக்க வைக்கின்றீர்கள். இன்றைக்கும் கூட தமிழர்களுடைய தாயகம், தமிழருடைய தேசியம், தமிழுடைய தன்னாட்சி என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்கள் இல்லை. அது அந்த மக்களுக்கு அந்த மண் சொந்தம் என்ற அடிப்படையில் தான் அது அமைகிறது. இந்த மண் எங்களுக்கு சொந்தம் என்பதுடைய கருத்து இந்த மண்ணை நாங்கள் பிரிக்க போறோம் என்று அல்ல. நீங்கள் ஜப்பானியற்ற எண்ட திருக்குண்ணாமலையற்ற எண்டன்னு சொல்லி 88ஆம் ஆண்டிலிருந்து 83ஆம் ஆண்டு மட்டும் அடிச்சு கிளைக்கு மட்டும் ஈழத்தமிழர்கள் எங்களோட பகுதி தமிழ் பகுதி என்று கூட கூறவில்லை. இல்லாட்டி பிரித்தானியாவுடைய நேரத்தில் பிரித்திருப்பார். அப்படி அவர் பிரிக்க விரும்பவில்லை. ஏனென்றால் இலங்கையில் இருக்கிற அனைத்து மக்களும் ஒன்றாக இருந்து காலி முதல் காங்கிரஸ் துறைமுறை நாங்கள் அந்த நாட்டினுடைய கோட்டை அரசாக இருந்தாலும் சரி, கண்டி அரசாக இருந்தாலும் சரி, உங்கள் அரசுகளுக்கு உங்கள் அரசுகள் நிலைப்படுவதற்கு ஈழத்தமிழர்கள் தங்களுடைய வாழ்வையும் அர்ப்பணித்திருக்கின்றார்கள், உயிரை அர்ப்பணித்திருக்கின்றார்கள். இத்தனை வரலாறுகள் இருக்கின்றன. ஆக இந்த உண்மைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வதற்காகத்தான் சொல்றோம். அதே நேரத்திலே இங்க கொழும்புல இப்போ என்ன ஒரு ஃபேஷன் என்று சொன்னால் தற்போதைய புதிய அரசியல் திட்டம் என்ற ஒன்றை பற்றித்தான் எல்லா இடம் அது ஒரு அந்த அலைன்னு சொல்வார்கள். அந்த அலை இப்போ எப்படி அடிக்குது என்றால் புதிய அரசியல் அமைப்பு திட்டம். அந்த புதிய அரசியல் திட்டம் என்னன்ற பற்றி இதுவரை யாருமே சொல்லினம் இல்லை. ஆனால் அந்த தன்மையில நேற்றுக்கு அரசியலமைப்பு மறுசீரமைப்பு செயல்முறையில் தமிழர் அரசியல் தீர்வு உள்வாங்கப்படுவது அவசியம்னு சொல்லி கலாநிதி குமாரவடிவேல் குருவரன் அவர்கள் கொழும்புல நடைபெற்ற அந்த கூட்டத்தில் கூறியிருக்கிறார். அந்த கூட்டம் ஒன் டெக்ஸ்ட் இனிஷியேட்டிவ் என்கின்ற அமைப்பினால் செயற்படுத்தப்பட்டிருக்கின்றது. பண்டாரநாயக்க சர்வதேச மண்டபத்தில் நடந்த இந்த கூட்டத்தில் சிட்டிசன் கன்சல்டன்ட் எல்கே என்ற ஒரு இணையதளமும் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ இது இந்த அரசியலமைப்பை பற்றி ஒரு விரிவான ஒரு பார்வையை முன்வைக்க வேண்டும் என்கின்ற அந்த இடத்துல போய் நீங்கள் பேசுகின்ற பொழுது தமிழர் அரசியல் தீர்வு உள்வாங்கப்பட வேண்டும் என்று கூறுகின்றீர்களே தவிர தமிழருடைய அரசியல் தீர்வாக நீங்கள் அதில் எதை கூறினீர்கள்? தமிழருக்கான அரசியல் தீர்வு உள்வாங்கப்பட வேண்டும் நல்லபடியாக கூறுகின்றீர்கள். ஆனால் நீங்கள் ஒரு சட்டத்திரணி. ஆனால் இவ்விதமாக நீங்கள் தமிழுடைய அரசியல் தீர்வுண்ட என்ன என்ற அந்த இடத்துல தெளிவாக கூறாவிட்டால் அதில் எந்த பலனும் இல்லை. தமிழுடைய அரசியல் தீர்வு என்பது 1976ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானத்தோடு நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கு 50 ஆண்டுகள் விட்டது. 77ஆம் ஆண்டு அதுக்கான மெண்டேட், அதுக்கான ஆணம் மக்களால் வழங்கப்பட்டு விட்டது. அதாவது பாதுகாப்பான அமைதியான வாழ்வுக்கும் வளர்ச்சிக்கும் எங்களுடைய தன்னாட்சி உரிமையின் அடிப்படையில் நாங்கள் வாழ வேண்டும் என்பது அடிப்படையான ஒன்றாக இருக்குது. அப்படி இல்லை என்று சொன்னால் நாங்கள் தனிநாடாக மாறி வாழ வேண்டும் என்பது அடுத்த 2வது கட்ட தன்மையாக அமைகின்றது. இவளை பற்றி யாருமே பேசுகின்றீர்கள் இல்லை. இப்படியாக நடக்கின்ற கருத்தரங்களில் கூட நீங்கள் எல்லாரும் பேசுகின்றீர்கள். அப்படி பேசுகின்ற பொழுது உலகம் முழுவதும் நீங்கள் எதை சொல்ல போகின்றதுன்னு சொல்ற ஒரு தன்மையோட
உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. நான் அதை கலாநிதி குமாரவள்ளியில் குருபரனுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு அங்கு சட்டத்திறனைகள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற சுமந்திரனாக இருந்தாலும் சரி, அல்லது சட்டத்திறனையாக செயற்பட்டுக்கின்ற கையேந்திரகுமார் பொன்னம்பலமாக இருந்தாலும் சரி, எல்லோரும் நீங்க சட்டத்திறனைகள், உங்களை நாங்கள் மதிக்கின்றோம். ஆனால் நீங்கள் சட்ட மொழியில் என்ன நடந்தது, எப்படி நடந்தது, எதனால் அதை பெற முடியாமல் இருக்கின்றது என்பதை நேர்மையான முறையை ஒவ்வொரு கூட்டத்திலும் வெளிப்படுத்துங்கள். உங்களுக்கு சிறப்பு சந்தர்ப்பங்களை பயன்படுத்துங்கள். சட்டத்துறைக்கூட பேச வேண்டிய நேரம் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் அப்படி பேசவில்லை என்று சொன்னால் ஒவ்வொரு கூட்டத்திலும் யாரோ ஒருவர் எங்கேயோ இருந்து கடந்த இன்னொரு இந்த மெய்நிகர் நிகழ்ச்சியில அரசு அரசியலமைப்பு திட்டம் இங்கிலாந்தில் எழுதப்படுகின்றதா என்ற கேள்வியை கூட எழுப்பியிருந்தார். அபதமாக இருந்தால் அந்த உண்மைகளை கூறுங்கள். எங்க நடக்குது, எப்படி நடக்குது, எல்லா மக்களும் அதில் பங்குபற்றுவதற்கான வழிகளை உருவாக்குங்கள். எந்த விதமான அழுத்தங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று நீங்களும் சேர்ந்து சொல்லுங்கள். அப்படி இல்லாமல் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் ஒவ்வொரு வாய்ப்பையும் தவறவிட்டு போட்டு, இப்போ உங்களுடைய கையில் தான் அன்றகுமார் சிசுநாயக்கு வாய்ப்பு இருக்கின்றது. நீங்கள் வாய்ப்பை பயன்படுத்தாமல் நேற்றைக்கு தவறு விட்டு விட்டால் என்று கூறுவதில் இந்த அர்த்தமும் இல்லை. நேற்றைக்கு தவறு விட்டால் தவறு விட்டதாக இருக்கட்டும். இன்றைக்கு நாங்கள் இப்படி செய்ய போகின்றோம் என்று வெளிப்படையாக கூறுங்கள். கடைசி நேரம் மட்டும் வைத்திருந்து விட்டு திடீரென்று உங்களுக்கு இருக்கிற அறுதி பெரும்பான்மையை கொண்டு நீங்கள் எந்த சட்டத்தையும் நிறைவேற்றலாம் என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த மாதிரியான செயற்பாடுகள் நீங்கள் கேட்பதாக இருந்தால் நீங்கள் இப்படியா பேசுவதில் பிரயோசனம் இல்லை. சுட்டிக்காட்ட வேண்டி இருக்கின்றது. நன்றி பாஸ்டர். நீங்கள் அரசியலமைப்பு தொடர்பாக கூறும் பொழுது ஒவ்வொருவரிடமும் வேறு வேறு அரசாங்கங்கள் ஒவ்வொருவரை நாடும் பொழுது அவர்கள் தங்களுக்குள் வைத்து தங்களைத்தான் நாடி வந்திருக்கின்றார்கள். எனவே நாங்கள் எங்களுக்குள் வைத்து அதை செய்வோம் என்று நீங்கள் கூறுவதுதான் சரி. அதாவது மக்களை ஒன்றிணைத்து மக்கள் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் என்று கருத்தரங்குகளை நடத்தி சின்ன சின்ன கூட்டங்களை நடத்தி ஒரு தெளிவு பெறும் பொழுதுதான் மக்களும் அதை புரிந்து கொள்வார்கள், மக்களும் பங்காளிகளாக இருப்பார். இல்லை என்றால் இவை எல்லாமே ஒரு காணல் நீராகத்தான் மாறிவிடும் என்பதைத்தான் நீங்கள் இங்கே கூறுவதை நான் இந்த இடத்துல அரசு கூறிய அபாயம் இருக்கிறது என்றால் நாங்கள் இதை செய்ய போறோம் அதை செய்ய போறோம் என்று ஒருவரும் ஒருவரும் குழுக்களாக பல்குழுக்களை உண்டாக்கி கொண்டு போகிறீர்களே ஒழிய அந்த பல்குழுக்களை உண்டாக்கி போட்டு பால்சை முற்பகையை உள்வாங்கி கொண்டு கடைசியா வேந்தலைக்கும் கொள்குறும் போட்டு ஒரு வெறுப்பரசியலும் அரசியல் நடத்தி கொண்டிருக்கின்றீர்களே தவிர ஒருவரும் நாட்டை நீராக்கக்கூடியதான இதையும் கூறாமல் இருக்கின்றது என்பதுதான் மிக பிரச்சனையான விஷயமாக இருக்கின்றது. உண்மைதான் மாஸ்டர். நன்றி. அரசுகளை நிறைவாக இப்ப நீங்க மாஸ்டர் வட்டுக்கோட்டை தீர்மானம் தொடர்பாக 50வது ஆண்டு நிறைவு வரப்போகின்ற இந்த நேரத்தில் உலக தமிழ் மக்கள் கருத்தரங்கங்கள் மாநாடுகள் வழியாக ஊடகத்துறை வழியாக அரசியல் அறிவூட்டல் கல்வி அளித்தல் தொடர்பாக இங்கே உச்ச முயற்சியை எடுக்க வேண்டும் என்று மாஸ்டர் இந்த ஆசிரியர் தலையங்கத்தில் கூறியிருக்கின்றார். நான் முற்றுமுழுதாக ஒத்து போவேன். இதுதான் தேவையாக இருக்கின்றது. இந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் எங்களுக்கு ஒவ்வொரு தீர்மானங்கள் இருக்கின்றது. அதை வைத்து விவாதங்கள் பிரதிவாதங்கள் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் இங்கிருந்து நாங்கள் எல்லாவற்றிலும் இருந்து ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதென்றால் இந்த மாநாடுகள் கருத்தரங்கங்கள் நடத்த வேண்டும். அதற்கு இப்பொழுது எவ்வளவு சாத்தியம் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? அந்த இவ்வாறான ஒரு நிலைமையை ஏற்படுத்துவது எப்படி என்று மக்கள் கலந்து விவாதங்களை நடத்தி தங்களுடைய கருத்துக்களை தெளிவுபடுத்தும் பொழுதுதான் பங்காளர்களாக இருப்பார்கள். அது ஒரு சரியான வழிமுறையாக இருக்கும். இதை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள்? எப்படி இதை மாற்றுவது? எனக்கு முதல் நான் அப்போது கலைக்கும் போது அது இடையில் விடுபட்டு போய்விட்டது. இந்த தமிழ் மக்கள் பேரவை தொடர்பாக பேசியிருந்தேன். வைத்தியர்கள் அவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பேரவையை உருவாக்கினார்கள். ஒரு தீர்வு திட்டத்தையும் வரைந்தார்கள். அது பெரிய ஒரு ஆவணம். ஆனால் அப்படியே முடிந்து விட்டது எல்லாம். அதற்கு பிறகு 2000 அந்த கோவிட் காலப்பகுதியில் ஒரு கூட்டத்தை கூட்டி நானும் போயிருந்தேன். அதை வேறு ஒரு அமைப்பாவது மேற்கொண்டு நகர முடியுமா என்று கேட்டிருந்தார்கள். அது கிடக்கு. பிறகுதான் பார்த்தேன் இந்த இமெயிலில் இப்பயும் அது கிடக்கு. ஆனால் இப்ப பார்த்தா இன்னொரு குழு இன்னொன்றை எழுதி கொண்டிருக்கிறது. இப்படி எழுதி கொண்டே இருக்கிறார்கள். எப்ப முடியும் என்று ஒருத்தருக்கும் தெரியாது. வியாசர் மகாபாரதம் எழுதினாலும் கூட எப்பயும் முடிஞ்சிருக்கும். அது நான் நினைக்கிறேன் இவ்வளவு காலம் ஈடுபட்டிருக்காது. அந்தால் அந்தாள்கிட்ட கேட்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் ஏமாற்றுகிறார்கள் என்று தெரிகிறது. ஏமாற்றுகிறார்கள். அடுத்ததாக வட்டுக்கோட்டை தீர்மானம். சரி, தமிழீழம் தான் வட்டுக்கோட்டை தீர்மானம். தமிழீழம் ஓகே, எல்லாருக்கும் தமிழீழம் போயிட்டு. நீங்கள் சொன்னது போல ஒரு மாநாடுகளை நடத்தி கருத்துக்களை பகிர்ந்து ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்கி மெல்ல மெல்ல நகர்வதற்கு ஏன் முடியாமல் இருக்கிறது என்று நீங்க கேட்டிருந்தீங்க. முடியாது, விடார்கள். 6வது போய் ஒன்றை கேட்டால் உடனடியாகவே தொடங்கி விடுவார்கள். தேசியம் எல்லா இடமும் இருக்கு. உங்களிடம் இருக்கிறது மட்டும் தேசியம் இல்லை. உங்கள் 4 பேரை யாருக்கும் தேசியத்துக்கு எழுதி கொடுத்துருக்கலாம். சரி, 4 பேரை தேசியத்துக்கு எழுதி கொடுத்தாலும் நீங்கள் தேசியத்துக்கு ஆதரவா நிக்கிறீங்க.
தேசியம் கதைக்கிற எல்லாரும் தேசிய தலைவர் ஆக முடியாது ஒன்றை யோசிக்கும். அன்றைய சொன்னால் இப்ப உலகத்துல நான் நினைக்கிறேன் 25 லட்சம் தேசிய தலைவர் இருக்கலாம். அப்படி இல்லை. நீ தேசியத்துக்காக நீ எப்ப செயற்படுறியோ சரி வந்து சொல்லட்டும் பார்ப்போம் என்ன செய்ய. சரி ஒரே ஒரு சேலஞ்ச ஊர்ல இருக்கிற அரசியல்வாதிகள் இருக்கிற மாதிரி தான் தையத்தில் இருக்கிற புத்தகாரைய எடுக்கும் பார்ப்போம். நீங்கள் ஆக்ஸ்போர்ட்ல படிச்சுக்கலாம், கேம்பிரிட்ஜ்ல படிச்சுக்கலாம், ஐநாவில இருக்கலாம், ஆட்டுக்குட்டியில இருக்கலாம், அணுவிஞ்ஞானியா இருக்கலாம், என்னவா இருக்கலாம். கல் தோன்றி மண் தோன்றதுக்கு முன்னால பிறந்தவராயும் இருக்கலாம். வேற கிடையாது. ஏழுமா அதுக்குரிய ஸ்ட்ராட்டஜி ஒன்றை போடுங்க பார்ப்போம். ஸ்ட்ராட்டஜி ஒன்றை போடுங்க. இந்த மீனவர் பிரச்சனை இருக்கு, அந்த மக்களை காப்பாற்ற யோசிங்க. இந்த இலங்கை அரசாங்கம் டில்வின் சில்வா இந்தியாவுக்கு போறார், சீனாவுக்கு போகிறார்கள் என்று சொன்னாலே இந்த தன் மக்களை காப்பாற்ற ஓடி திரிகிறார்கள். இந்த அமெரிக்கா ஈரான் கடற்கரையில கொண்டு விமானம் தாங்கி கப்பலை வச்சுட்டு நிக்கிறாங்க. அந்த கப்பல் ஒரு நாளைக்கு 2 மில்லியன் செலவு அந்த கப்பலை பராமரிக்கிறதுக்கு, அது இயங்கி கொண்டு நிக்க. அதான் யாரும் சொன்னாங்க இவ்வளவு நாளும் ட்ரம்ப் அந்த ஹார்முஸ் கடல்ல கப்பல்ல மீன் பிடிச்சிருந்தாலே வெள்ள மாளிகைக்கு 1 வருஷத்துக்கு விருந்து வைக்க கண்டிருக்க வந்து இதுல சும்மாதான் இந்த கப்பல் நிக்குது. இப்ப ஏனென்று நான் சொல்லுவேன் என்று சொன்னால் தன் மக்களை காப்பாற்றுறதுக்கு அங்க நிக்கிறாங்க. உங்கள் மக்களை காப்பாற்ற நீங்கள் என்ன செய்ய காப்பாற்ற இப்ப இருக்கிறவங்க அந்த விடுதலை புலிகள் இருக்கும் வரையே அவர்கள் காப்பாற்றினார்கள். அவர்கள் அந்த களமுனையை இழந்த போது என்னத்தை யோசித்தார்கள்? நீங்கள் காப்பாற்றுவீர்கள், நீங்கள் காப்பாற்றுவீர்கள். கையெழுத்துக்கு பாப்போம். எந்த வழியில எத்தனை கிலோமீட்டர் மண்ணை மீட்டெடுத்து கொடுத்தீர்கள்? எத்தனை அரசியல் கைதிகளை விடுதலை செய்து எத்தனை படைத்தளங்களை அவங்களா அகற்றினால் வேறபடியா அழுத்தம் கொடுத்தீர்கள்? எத்தனை நாடுகளுக்கு சென்று அந்த நாடுகளை உங்களுக்கு சார்பாக லொபி பண்ணி மாற்றினீர்கள்? ஒரு தடம் ஒன்றும் இல்லை. அப்ப இதை திருப்பி திருப்பி நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்னென்று சொன்னால், இதுல என்ன செய்வது என்று சொன்னால், நாங்களும் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது என்றால் யாரையும் எதையும் செய்ய விடுகிறார்கள் இல்லை. அதுதான் பிரச்சனை. அது ஒன்று உண்மை. இன்னொரு சுருக்கமா இன்னொரு கேள்வி என்றால், எந்த உலகத்தில் எந்த நாடுகளையும் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் மக்களால் வரவேற்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி அல்லது அமைப்பு ஏதாவது ஒன்று இருக்கும். தமிழ் மக்களை பொறுத்த மட்டும் எந்த ஒரு அமைப்பையோ எந்த ஒரு அரசியல் கட்சியோ முற்றுமுழுதாக மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லாத ஒரு நிலைமை இருக்கின்றது. இந்த நிலைமைதான இவ்வளவு பின்னடைவுக்கு காரணம். உண்மைதான். மக்கள் நம்பிக்கையை பெற வேண்டும். இப்ப முன்னரே நீங்கள் பார்க்கலாம், தாயகத்தில யாரும் செயற்படும் போது மக்கள் எவ்வளவு ஆதரவு கொடுக்கிறார்கள் என்று நீங்கள் பார்க்கலாம் தானே. ஒரு செயற்படும் போது இப்போ அர்ஜுனாக விடுவார். இப்போதைக்கு அவற்ற நிலைமை அது ஆக மோசம், அதை விடுங்கள். ஆனால் ஆரம்பத்தில மக்கள் ஏன் ஆதரவு கொடுத்தார்கள்? தங்களுக்காக ஏதோ செய்கிறார், கட்டாயம் இருக்கும். தேசியம் சாகாது. இப்ப இவர்கள் சொன்னது போல கேந்திரமார் போய் ஸ்டாலினை சந்திச்சா போல தேசியம் சாகாது, அது உள்ளுக்கு இருக்கும். இன்றைக்கு டில்வின் சில்வா இந்தியாவுக்கு போறாருண்டா இந்தியாவுக்கு டில்வின் சில்வாவுக்கு பகை இல்லையண்டா ஆகிறார், அது உள்ளுக்கு இருக்கும். ஆனால் அந்த நேரத்துக்கு அது தேவை. அப்படித்தான் அவர்கள் அரசியல்வாதிகள் அவர்கள் போனார். செய்ய விட்டீர்களா? இல்லை. தேசியத்தை இறந்து விட்டார்கள். தமிழத்தை யார் விட்டது? நீங்கள்லாம் பில்டிங் ஜோடி என்று இருக்கிறீங்க. அவங்களுடைய அவங்க தாயத்துல இருக்கிறாங்க, தாயகத்திலான் அவர்கள் இருக்கிறாங்க. அதான் அண்மையில் ஒரு பேஸ்புக்ல படிச்சேன், சேக்குவாரா பிடல் காஸ்ட்ரோ, அதாவது ஆப்பிரிக்க கண்ட்ரி, நான் அந்த பேரை மறந்துட்டேன், அதுக்கு போனாராம். அதாவது அவர் கியூபாவை விடுதலை பெற்ற பிற்பாடு அவர் உலக நாடுகள் எல்லாவற்றிலும் நாடுகளுக்கு விடுதலை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல, அப்ப பிடல் காஸ்ட்ரோ சொன்னா நீ போகாதே என்று. சிச்சி நான் போகணும் என்று போயிட்டார். 200 கியூபா ஆக்களை கூட்டிக் கொண்டு போயாச்சு. போய் அங்க இறங்கினா பிறகு எங்கடா கூட தலைவர் என்று பார்த்தா தலைவர் தன்சானியாவில ஆடம்பர ஹோட்டல்ல இருக்கிறார். அப்ப சேக்குவாராக தூக்கி வாரி போடு, ஆடம்பர ஹோட்டல் தன்சானியாவில இருந்து ஒருத்தராடா அவங்களோட போராட்டத்தை நடத்துறாரு. அப்படி அவருக்கு தலைவர் திருப்பி திருப்பி சொன்னார், அந்த தலைவர் களத்துல இல்லாமல் உங்களோட போராட்டம் ஒரு நாளும் உருப்படாது. கடைசியா அதுக்குள்ள இருந்தவங்களும் உளவாளிகளா மாறி அவ்வளவும் அழிஞ்சு இவங்களே 200 பேர் கொண்டு போனாக்களும் செத்து கடைசியா கியூபா வந்து படாத பாடுபட்டு அவரை இரவோடு இரவாக கடலுக்குள்ளால நகர்த்தி வேற ஒரு தூதரகத்துல அவரை கொண்டு போய் கியூபாண்ட தூதரகத்துல வச்சிருந்து படாத பாடுபட்டு கியூபாவுக்கு கொண்டாங்க. ஒரு என்ன தலைவர்
ஆடம்பர விடுதியில வேற ஒரு நாட்டில இருந்து கொண்டு போராட்டம் நடத்தினா இப்படி இருக்குமன்றதுக்கு பிடல்காரர் சேக்குவாரா பட்ட துன்பம் ஒரு பாடம். அது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால என்னன்னு சொல்ல, இப்ப ஜேவிபியை நான் பல தடவைகள் சொல்லி இருக்கிறேன். சோமவன்ச அமரசிங்கா வந்து 1988ஆம் ஆண்டு இந்திய தூதரகத்துக்குள்ளதான் சரணடைந்திருந்தார், பாதுகாப்பு தேடி இருந்தார், இந்தியாவுக்கு தான் சென்றிருந்தார். ஆனால் வந்துட்டார் திரும்பி தன் நாட்டுக்கு, தலைவராகவும் இருந்தார் பிறகு ஜேவிபியின் அரசியல் பிரிவுக்கு. அப்ப சரி, நீங்கள் அங்கதான் இல்லை, வெளியில இருந்தால் கூடி உங்கள் தாயகத்துக்காக ஏதாவது செய்ய யோசிக்கிறீர்களா? ஏதாவது துணிச்சலாக செய்ய யோசிக்கிறீர்களா? உண்மைதான். இந்த கேள்வியை அடிக்கடி கேட்பதும் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கேள்வி வருகின்ற அரசு கூறிய கருத்தில் தான் மேலும் ஒரு விஷயத்தை கூற வேணும். இன்னும் பிரேராவெல்லாம் சிங்கள இடதுசாரி தலைவர் பிரச்சனை கடுமையாக இருந்த நேரத்தில் பாகிஸ்தானில் வாழ்ந்தார்கள், பாகிஸ்தானில் ஒழித்திருந்தார்கள். ஆனால் அவர் பாகிஸ்தானில் அப்படியே நின்று விடவில்லை. பாகிஸ்தானிலிருந்து திரும்பி இலங்கைக்கு வந்துதான் வாழ்ந்தார்கள். கணக்க வேண்டாம், எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்காவே மிகப்பெரிய பணக்கார பின்னணியில வந்த ஒருத்தர் தான். ஜவஹர்லால் நேரு மிகப்பெரிய பணக்கார பின்னணியில வந்த ஒருத்தர் தான், இல்லாண்டு இல்லை. ஆனால் அவர்கள் வெளிநாடுகளுக்கு வந்ததுக்கு பின்னர் அவர்கள் இங்கு வந்து இருந்து கொண்டு அங்கு வந்து அரசியல் நடத்தவில்லை, அங்கு சென்றுதான் நடத்தினார்கள். உண்மையில் வந்து விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வந்து 5% 10% பிரச்சனைகள் இருக்கின்றது, அது வேறு விடயம். ஆனால் 90-95% ஆட்கள் நீங்களே பிரச்சனைகளை உருவாக்கி உங்களை வந்து நீங்கள் போராட்டத்துக்குள் இருப்பதாக காட்டிக்கொள்ள முற்படுறீர்களே தவிர நீங்கள் போராட்டத்தில் என்ன செய்தீர்கள் என்பது மக்களுக்கு தெரியும். மக்களை நீங்கள் ஒரு கட்டத்திலும் போய் காட்ட முடியாது, நீங்கள் யாரையும் போய் காட்டாமல். இன்னொருமே பற்றி பேசும்பொழுது கூட கர்னல் ஹிட்டு மிக தெளிவாக சொல்லுவார். அதாவது இன்னொரு தமிழனுக்கு கொலையோ கொள்ளையோ பாலியல் வன்முறையோ செய்யாத எவரையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ற ஆயத்தமா இருக்கிறோம், இனத்தை காட்டிக் கொடுக்காதவரையும் ஏற்றுக்கொள்ற ஆயத்தமா இருக்கிறோம். நீங்கள் எங்கேயும் நில்லுங்க, ஆனால் ஒரு கட்டம் வரைக்கும் எல்லாரும் ஒன்று சேர்ந்துதான் நாட்டை கட்டமைக்க ஒன்று தெரியும். ஆனால் அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. இன்னொரு மனிதனுக்கு தீங்கு செய்த ஒருவர், இன்னொரு மனிதனை அழிக்க முற்பட்ட ஒருவர் இனவொற்றுமைக்கு வர முடியாது. அதே மாதிரியாக வந்து இனமானம் என்ற சொல்லுக்கு இனத்தினுடைய மானத்தையே விற்று நாங்கள் நினைச்சத இனத்தினுடைய தன்மாண்டு சொல்பவர்களுக்கு வர முடியாது. அதே மாதிரியாக வந்து இன விடுதலை என்று சொல்கின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய விடுதலை பெற்று எங்களுக்கு யாருமே இந்த உலகத்தில் எங்களை அடிமைப்படுத்த முடியாதுன்ற மனநிலை இருந்தால்தான் நீங்கள் வந்து விடுதலை போராட்டத்தில் ஈடுபடலாம், அரசியல்வாதிகளை நிற்கலாம். ஆனால் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? மக்களுக்கே நீங்கள் இது நடைபெறாது, இது சரி வராது, நீங்கள் நம்பிக்கை ஊட்ட வேண்டிய நீங்களே மக்களுடைய அடிப்படையானவற்றையெல்லாம் அடைய முடியாது என்று கூறினால் அது என்ன நிலை? இதை பற்றி சிந்தியுங்கள். நாங்கள் யாரையும் குறை கூறவில்லை, யாரையும் மனவருத்தப்படுத்தவும் இல்லை. மக்களும் மண்ணும் மனவருத்தப்படாதபடி நடந்து கொள்ளுங்கள். அதுவும் இந்த மாதம் மே மாதம் 14ஆம் தேதி வட்டுக்கோட்டை தீர்மானத்துடைய 50வது ஆண்டு வருகின்ற பொழுது எங்கள் உலகத்துக்கு ஏன் இந்த தீர்மானம் இயற்றப்பட்டது, இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் தேசிய விடுதலை போராட்டம் வந்து 31 ஆண்டு காலம் தனக்கான டிஃபெக்டிவ் ஸ்டேட்டஸை நடைமுறை அரசை நடத்தியது என்ற அந்த உண்மைகளை நீங்கள் வெளிப்படுத்தாமல் விட்டீர்களாயிருந்தால் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு எந்த தடையும் இல்லை, எங்கேயும் நீங்கள் வெளிப்படுத்தலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, உள்நாட்டில் இருப்பவர்களுக்கு அங்கு இருக்கிற இராணுவ அழுத்தம் தலைச்சட்டங்கள் இருக்கட்டும். வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கின்றது? ஏன் நீங்கள் வெளிநாட்டில் இருந்து கொண்டு வந்து இந்த உண்மைகளை பேச மறுக்கிறீர்கள்? ஏன் இந்த உண்மைகளுடைய பின்னணியில் வந்து நிற்கிறதுக்கு தயங்குகின்றீர்கள்? ஏன் புதிய புதிய தீர்வுகளை தேடி வெளிநாட்டில் ஓடுறீர்கள்? வெளிநாட்டில் புதிய தீர்வுகளை தேடி ஓட வேண்டிய அவசியம் என்ன? வெளிநாட்டில் வந்து இதுதான் நடந்தது, இதுதான் உண்மை, இந்த உண்மையை நிலநாட்டுங்கள் சொல்வதற்கு ஏன் முடியாமல் இருக்கின்றது? இதுதான் இருக்கின்ற கேள்வி. ஆகவே அதை நீங்களே ஒருவரும் உங்களுக்கு சிந்திச்சு கொள்ளுங்கள். ஒருவருடைய மனச்சாட்சியின் தான் உங்களுக்கான மதிப்பீடாக இருக்கும். அந்த மதிப்பீட்டை இறை நம்பிக்கை உள்ளவர்கள் அந்த மதிப்பீட்டின் அடிப்படையில் உங்களுக்கான வாழ்க்கையை கடவுள் அமைப்பான்னு சொல்வார்கள். அதாவது இயற்கையின் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் அந்த மதிப்பீட்டின் அடிப்படையில் தான் உங்களுக்கான எதிர்காலம் அமையும்னு சொல்வார்கள். ஆகவே சிந்தித்து பாருங்கள். இது இந்த வாரம் வந்து 48ஆம் ஆண்டு என்றால் கிட்டத்தட்ட 78 ஆண்டுகளாக வந்து எங்களுடைய மக்கள் இத்தகைய துன்ப வாழ்க்கைக்குள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த 78வது ஆண்டு முடிந்து 79வது ஆண்டுக்குள் போவதற்கு இடையிலாவது அந்த துன்பங்களை மாற்றுவதற்கான சிறிய அளவான மாற்றங்கள், அதைத்தான் சொன்னார். அதாவது எடுத்த வாக்கில் ஒவ்வொன்றையும் பற்பல நிலையத்தான் மாற்றலாம். எடுத்த
ஒத்த வாக்கில் இதை மாற்ற முடியாது. அப்போ போய் பேசுபவர்கள் பேசட்டும், செயற்படுவர்கள் செயற்படட்டும், ஆர் பேசினாலும் ஆர் செயல்பட்டாலும் அதனுடைய விளைவு என்ன, அந்த விளைவு எப்படி இருக்கின்றது, அந்த விளைவை பற்றி பேசுங்கள். ஆனால் ஆட்களை பற்றி பேசுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஆட்களை பற்றி பேசுகின்ற பொழுது உங்களை பற்றி திருப்பி பேசுவதற்கு நேரம் எடுக்காது. அப்படியாக பேசுவதன் மூலமாக நீங்கள் பல்குழுவும் பால்சையும் உட்பகையும் என்ற ஒரு விளையாட்டை விளையாடி கொண்டு போய் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த விதமான உயிராபத்தும் இல்லை, எந்த விதமான வாழ்க்கை இழப்பும் இல்லை. வெளிநாடுகள் இருக்கின்றீர்கள், ஆனால் அங்கே இருக்கின்ற மக்கள் அவர்கள் ஒவ்வொரு நிமிடமும் தங்கள் வாழ்வு இழந்து கொண்டிருக்கின்றார்கள். உயிரச்சத்துடன் இனங்காணக்கூடிய பயத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை விடுவிக்கிற பொறுப்பு புலத்தில் இருப்பவர்களுக்கு தான் என்று தேசிய தலைவர் சொல்லி சென்றதை மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம். அந்த நல்ல ஆலோசனையோடு நாங்கள் உங்களுடைய சிந்தனையோடு இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியை கொண்டு வருவோம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த தமிழறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபெட்மார் மாஸ்டர் அவர்களுக்கும் பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கும் நன்றி கூறி தனாஞானி இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம் மாஸ்டர் அவர்களே. நன்றி, வணக்கம் அரசு அவர்களே. நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்குமின் இதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.